ரமலானுடைய நோன்பு தரக்கூடிய மற்றொரு பாடமாக நாம் தேவையுள்ளவர்கள், கடுமையான கஷ்டத்தில் உள்ளவர்கள், ஏழைகளுக்கு உதவி செய்வதற்கான மனோநிலையை, பக்குவத்தை ரமலானுடைய நோன்பு ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் தருகிறது. ரமலானிலே அதிகமாக தர்மம் செய்யும்படியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது மாத்திரமல்ல, அவர்கள் அருமையாக அதிகமாக தர்மம் செய்திருக்கிறார்கள் ரமலானிலே. அது மாத்திரமல்ல, ரமலானுடைய நோன்புடன் ஜக்காத்துல் ஃபித்ரை இணைத்து அல்லாஹு தாலா கடமையாக்கியிருக்கிறான். வீட்டு தலைவன் தனது செலவுக்கு கீழுள்ள அனைவருக்கும், அவனுக்கும் பெருநாளுடைய தொழுகைக்கு செல்வதற்கு முற்பாடு, அன்றைய தினம் அல்லது பெருநாளுக்கு முந்திய நாள் அல்லது 2 நாட்களுக்கு முற்பாடு சில போது ரமலானிலே அவன் ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றிக் கொள்வது அவனுக்கு வாஜிபாகும். பெருநாளுடைய செலவு தனக்கும் தனது செலவின் கீழுள்ளவர்களுக்கும் உணவு, உடை போன்றவற்றை கொடுப்பதற்கு வசதி இருந்து மேலதிகமாக அவனிடத்தில் வசதி இருக்குமாக இருந்தால் அவன் அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அந்த கடமையின் ஊடாக இஸ்லாம் ஒரு மனிதன் தேவையுள்ளவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த பயிற்சியை கொடுக்கிறது. இது நோன்பு தரக்கூடிய முக்கியமான மற்றும் ஒரு பாடமாகும்.